ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் திரும்ப. இதில் என்னன்னா, லாஸ்ட் எபிசோட்ல த்ரெட்ஸை பற்றி பார்த்தோம். த்ரெட்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணலாம்ன்ற மாதிரி, லைக் சிங்கிள் த்ரெட்டடாக இருக்கும்போது. இப்போ அதே மாதிரி மல்டி த்ரெட்டட்னா மல்டி த்ரெட்டோட அட்வான்டேஜஸ் என்ன, அது எப்படிலாம் வரப்போ எப்படிலாம் எக்ஸிக்யூட் ஆகும், மல்டி த்ரெட்டடாக இருக்கும்போது அப்ளிகேஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், சிங்கிள் த்ரெட்டாக இருக்கும்போது அப்ளிகேஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும். எல்லா அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாக சிங்கிள் த்ரெட்டட் அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லா அப்ளிகேஷன் செய்கிறது ஒரு ஆள் தான். யார் இது? மெயின் த்ரெட், மெயின் மெத்தட் தான். ஓகேங்களா? இப்போ தனித்தனி ஆளை போகிறோம், என்ன மிச்சமாகும்? டைம் மிச்சமாகுங்க. ஒருத்தர் எல்லா வேலையும் செய்யறது பதிலாக தனித்தனியாக ஒரு ஆளை போட்டோம் அப்படின்னா டைம் மிச்சமாகும்ல. அதுதான் மல்டி த்ரெட்டிங்கோட அட்வான்டேஜ், கான்செப்ட். அதுதான் டைம் மிச்சமாகும், நிறைய மிச்சமாகும். அதால அது எப்படிலாம் பண்ணுறோம், அது எப்படிலாம் பிரிக்கிறோம், அப்படி அதுலேயே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணுறதுலையுமே த்ரெட் யூசேஜஸுமே நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ அது எப்படிலாம் டிஃபர் ஆகும் அப்படின்ற மாதிரியும், அதோட அட்வான்டேஜஸ் என்னன்ற மாதிரியும், எந்த சுச்சுவேஷன்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? அதுதான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, மல்டி த்ரெட்டிங் ஆர் மல்டிபிள் ப்ராசஸிங். இப்போது சிங்கிள் த்ரெட்டிங்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேலையை எல்லாருமே எல்லா வேலையும் ஒருத்தரே செய்கிறாரு அப்படின்னா அதான் சிங்கிள் த்ரெட்டு. மல்டி த்ரெட் அப்படின்னா ஒருத்தர் எனக்கு ஒரு வேலை கொடுக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து வச்சுப்போமே, இப்போ வந்து இது வந்து நான், சரிங்களா, எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு 3 டாஸ்க் தராங்கன்னு வச்சுக்கோங்க. 1 2 3, இப்போ 3 டாஸ்க் எனக்கு தராங்க. இந்த 3 டாஸ்க்கு எனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அசைன் பண்ணிட்டாங்க. இந்த 3 டாஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3. இந்த 3 டாஸ்க்கு எனக்கு அசைன் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறேன்னா, லைன் 1 எனக்கு அது வந்து காமன் நேச்சர், லைன் பை லைன் தான் பண்ணுவோம். ஏன்னா அப்போ அரையும் குறையமாக பண்ண முடியாது. இதை பாதி பண்ணிட்டு அதை பாதி பண்ணலாம், அதை பாதி பண்ணிட்டு இதை பாதி பண்ணலாம்னா ஒழுங்காக பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருக்கும், ஒரு இது இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு சில மறந்துடலாம் மேபி அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு ரெண்டாவது முடிச்சுட்டு 3வது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். சரிங்களா? இப்போ சப்போஸ் என்ன ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ 2வது ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு லேட் ஆகுது. நாள் கணக்கில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 2வது பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு 1 நாள் டைம் எடுத்துக்குது. ஆனால் 3வது எனக்கு அதுக்கப்புறம் 2 நிமிஷம் போதும் எனக்கு முடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. 2வது செய்கிறதுக்கு எனக்கு 1 நாள் தேவைப்படுது. 3வது செய்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 நிமிஷம் போதும். ஓகேங்களா? இது ஒரு 5 நிமிஷம், இது 1 நாள், இது 2 நிமிஷம். நான் ஆர்டர் பை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா இது செஞ்சு முடிச்சிருவேன். ஆனால் இது வந்து டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம்ல, அடுத்தாலும் அது 2 நிமிஷம் தான் ஆக போகுது, இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் இது 1 நாள் ஆக போகுது 2வது டாஸ்க்கு. ஆனால் இது முடிச்சுட்டு தான் முடிப்பேன். ஸோ எனக்கு அதால் என்ன பண்ண முடியாது, ஃபஸ்ட்டும் வெளியே வராது, 2வதும் வெளியே வராது, 3வதும் வெளியே வராது. ஏன்னா இது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் எல்லாத்துக்குமே. இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னா அப்படி தான் பண்ணுவேன். நான் போய்ட்டு உட்காந்துட்டு முடிச்சுட்டு தான் வந்து தருவேன். அதை விட்டுட்டு இல்லை. இப்போ இதே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதை அதுக்காக ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து எனக்கு கீழே வந்து ஒரு 3 பேரை கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? எனக்கு வந்து ஒரு டீமை ஒரு 3 பேரை கொண்டு ஒரு குழு உருவாக்க போகிறேன். 3 டாஸ்க்காக சரி 3 பேர். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட வந்து இந்த 3 டாஸ்க் என்ன பண்ணுறேன், நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறேன் 3 பேருக்கும். இந்தா நீ 1, ஓகேவா, நீ ஃபஸ்ட்டு டாஸ்க் எடுத்துக்கோ. இந்தா நீ 2வது டாஸ்க் எடுத்துக்கோ. இந்தா நீ 3வது டாஸ்க் எடுத்துக்கோ. நீ 3வது டாஸ்க்கு எடுத்துக்கோ. என்ன பண்ணுவாங்க இவங்கெல்லாம் மறுபடியும் ஏன்ட்ட ஒன்று கொடுப்பானா, இவங்களாம் திரும்பி வந்து ஏன்ட்ட தான் கொடுக்க போகிறாங்க. இவங்க எல்லாருமே திரும்பி வந்து ஏன்ட்ட தான் தர போகிறாங்க. ஆனால் இதில் என்னன்னா, இவங்க 3 பேர் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல. இவங்க 3 பேருக்கும் ஒவ்வொரு டாஸ்க்கு தான் இருக்குது. இப்போ அது எனக்கு நானாக எடுத்துனா தான் 3 டாஸ்க்கு. இப்போ அவங்க 3 பேர் எடுத்துருக்கிறதுனால ஆளுக்கு ஒன்று தான். இந்த இவரை முடிச்சிட்டாரா, ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிஞ்சிச்சா, சரி வந்து கொடுத்துருவாப்ல. அதுக்கப்புறம் 3rd டாஸ்க் முடிஞ்சிச்சா கொண்டு வந்து கொடுத்துருவாப்ல. இந்த 2வது டாஸ்க் தான் லேட் ஆகும். ஸோ இவர் மட்டும் தான் வெயிட் பண்ணுவார். நான் இவங்க 2 பேரையும் ப்ரெசென்ட் பண்ணிடுவேன். இப்போ நம்ம குரோமில் பார்த்தோம்லாம் அதே மாதிரி தான். இப்போ குரோமில் பார்க்கும்போது எனக்கு டாக்குமெண்ட் தான் லேட் ஆச்சு. மற்றெல்லாம் வந்துருச்சுல, நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு டாக்குமெண்ட் லேட் ஆச்சு. ஸோ அதுக்கு மட்டும் லேட் பண்ணுவேன். மற்றபடி மற்ற அவுட்புட்லாம் வந்துச்சு அதை ப்ரெசென்ட் பண்ணி காமிச்சிருவோம்ல. மற்ற அவுட்புட் வந்துருக்குன்னா அந்த அவுட்புட்லாம் கொண்டு ப்ரெசென்ட் பண்ணி காமிச்சிட்டு போகிறேன். இதுதான் மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட். ஒரு டீம் லைக் எல்லாமே ரியல் டைமை கம்பேர் பண்ணி கிரியேட் பண்ணதான். ஒருத்தரே எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஸோ அவருக்கு கீழே என்ன பண்ணுறோம், சின்னதாக கொடுத்துட்றோம்ல. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்குள்ளே என்ன பண்ணுறோம், ஒரு அப்ளிகேஷனோட ஒரு ப்ராசஸே இல்லை, ஒரே த்ரெட் எல்லா ப்ராசஸையும் ரன் பண்ண முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாதனால என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒவ்வொரு த்ரெட்டை கிரியேட் பண்ணி வச்சுட்டு இதை நீ பண்ணு ஒதுக்கி விட்டுறோம். சரிங்களா? அதுதான் மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட். ஸோ இங்கேயும் அப்படி தான். ஓகேங்களா? த்ரெட் அப்படின்னா டாஸ்க்கு, அப்படி இல்லைனா அப்படி கூட வச்சுப்போமே. டாஸ்க் ஒரு வேலை, ஒரு த்ரெட் அப்படின்னா ஒரு டாஸ்க், அதை முடிக்கிறதுக்கு ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணுவோம். ஒவ்வொரு டாஸ்க்கும் ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா? அதை எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ஒரு த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். நியூ த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிவிட்டு
பைண்ட் பண்ணுவோம். இதில் என்ன பண்ணுவோம்னா இந்த த்ரெட்டில் கொண்டு வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு ஃபங்க்ஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த test1 அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். void test1 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன பண்ணுவேன்னா அந்த test1 ஃபங்க்ஷனை கொண்டு வந்து இங்கே பைண்ட் பண்ணுவேன். test1 சொல்லிட்டு பைண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்னா இந்த த்ரெட்டை நான் கால் பண்ணுவேன். t டாட் ஸ்டார்ட். எப்படி த்ரெட்டை கால் பண்ணுவோம்னா ஸ்டார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். t டாட் ஸ்டார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கால் பண்ணுவோம். இப்படி தான். இப்போ நான் கால் பண்ணுறது என்னமோ இந்த த்ரெட்டு தான். இந்த த்ரெட்டை தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்காக ஓகே நேற்று த்ரெட்ஸ் எடுக்கும்போது டெலிகேட்ஸ் எடுக்கும்போது த்ரெட் சேஃப் சரி லாஸ்ட் டைம் டெலிகேட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம த்ரெட் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு வேர்டை பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இப்போ இதில் நம்ம டெலிகேட் யூஸ் பண்ண போகிறோம். த்ரெட்டில் வந்து எப்படின்னா டெலிகேட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த டெலிகேட் அது எப்படின்றத பற்றி பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? லைக் இதுதான் ப்ராசஸ். இப்படி தான் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ 3 ஃபங்க்ஷன் இருக்குன்னா நான் 3 த்ரெட்டை கிரியேட் பண்ணுவேன். 4 ஃபங்க்ஷன் இருக்குன்னா 4 த்ரெட்டை கிரியேட் பண்ணுவேன். 4 த்ரெட்டுக்கு ஒவ்வொரு த்ரெட்டுக்குள்ளேயும் நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பைண்ட் பண்ணிவிட்டு நான் கால் பண்ண போகிறேன். சரிங்களா? அதுதான் பண்ண போகிறோம். இப்போ அதை வந்து இங்கே பண்ணலாம். ஓகேவா? இப்போ என்கிட்ட 3 ஃபங்க்ஷன் இருக்கா? இப்போ என்கிட்ட test1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, test2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, test3 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையுமே இப்போ யார் ரன் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா மெயின் மெத்தட் தான் ரன் பண்ணிகிட்ருக்கா. எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது வந்து மெயின் மெத்தட் தான் ரன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ அதுக்காக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஒரு 3 த்ரெட்டை நான் கிரியேட் பண்ண போகிறேன். எப்படி கிரியேட் பண்ணுவோம்? த்ரெட், அதுக்கு ஒரு பேர், t is equal to new thread. நான் கேப்ஸ் பேர் வச்சுக்க போகிறேன் t1. இதே மாதிரி நான் வந்து ஒரு 3 த்ரெட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். t2 and t3. இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஃபங்க்ஷனை கொண்டு வந்து பைண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த த்ரெட்டுக்குள்ளே நான் எதை பைண்ட் பண்ண போகிறேன்னா ஃபங்க்ஷனை பைண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு த்ரெட்டுக்குள்ளே t டாட் test1 அப்படின்னு சொல்லி இருக்க ஃபங்க்ஷனை பைண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? t2க்குள்ளே test2ன்ற த்ரெட்டை பைண்ட் பண்ண போகிறேன். t3க்குள்ளே தேர்டு த்ரெட்டுக்குள்ளே test3ன்ற ஃபங்க்ஷனை பைண்ட் பண்ண போகிறேன். பைண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணாமல் நான் த்ரெட்டை கால் பண்ண போகிறேன். இப்போ சரிங்களா? நான் வந்து எதை கால் பண்ண போகிறேன்னா நான் வந்து இப்போதைக்கு த்ரெட்டை கால் பண்ண போகிறேன். லைக் t1 டாட் ஸ்டார்ட். சரிங்களா? அதே மாதிரி லைக் t2 டாட் ஸ்டார்ட், சேம் as it is t3 டாட் ஸ்டார்ட். அவ்வளோதான். இப்போ தனித்தனியாக ஒரு அசைன் பண்ணி கால் பண்ணியாச்சு. இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். அவுட்புட் நீங்கள் ஃபஸ்ட் அந்த மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெயின் மெத்தட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு, மெயின் மெத்தட் டெர்மினேட் ஆச்சு. ஓகே, மெயின் த்ரெட்டோட வேலை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. மெயின் த்ரெட் வந்து என்ன பண்ணுவோம்? மெயின் த்ரெட் இங்கே இந்த இடத்துல மெயின் த்ரெட்டோட வேலை என்ன அப்படின்னா மெயின் த்ரெட் வந்து என்ன பண்ணுன்னா இந்த 3 த்ரெட்டையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் தான் மெயின் த்ரெட்டோட வேலை. இப்பொழுது இந்த இடத்துல மெயின் த்ரெட்டோட வேலை எப்படின்னா இது 3த்தையும் ஸ்டார்ட் பண்ணோம், அவ்வளோதான். அதை தவிர்த்து வேறு எந்த வேலையும் கிடையாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் எதை ஃபஸ்ட்டு எது ஸ்டார்ட் ஆயிருக்கு? test2 ஸ்டார்ட் ஆயிருக்கு. test2 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கு லேட் ஆயிருக்கும் போல் அடுத்து test3 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. test3 ஸ்டார்ட் ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? test3 வந்து என்னாச்சு? கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் test1 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் test1 ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே எந்த வேலையும் நடக்கலை. test2 வந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல test2 வந்திருக்கா? அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் test1 வந்திருக்கு. test1 வந்து கம்ப்ளீட் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல இங்கே test1 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் test2 முடிஞ்சிருக்கு. ஒரு அன்ஈவனாக இருக்கும். எந்த த்ரெட் ஸ்பீடாக இருக்கோ, எந்த வேலை சீக்கிரம் இருக்கோ அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? எந்தெந்த வேலை முடிஞ்சிருக்கோ அந்த வேலை எனக்கு அவுட்புட்டில் வருமே தவிர்த்து ஒரு ப்ராப்பராக தான் இருக்கும்னு கிடையாது. இப்போ எனக்கு அவுட்புட் வந்து இப்போ இந்த மாதிரி வந்திருக்கா, இப்போ அடுத்த தடவை பாருங்க எனக்கு வேற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு மெயின் மெத்தட் ஸ்டார்ட் ஆகுது, மெயின் த்ரெட் டெர்மினேட் ஆயிடுச்சு, அப்புறம் test2 ஸ்டார்ட் ஆயிருக்கு, test3 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்திருக்கா. இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறேன். எனக்கு இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெயின் மெத்தட் ஸ்டார்ட் ஆயிருக்கு, test1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. test1ல் ஒரு 6 தடவை லூப் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அப்புறம் test2 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்புறம் test3 அப்புறம் மெயின் த்ரெட் டெர்மினேட் ஆயிருக்கு. அப்புறம் test3 டெர்மினேட் ஆயிருக்கு, முடிஞ்சிருச்சு. டெர்மினேட் ஆயிடுச்சு. அப்புறம் test2ல்
சரி டெஸ்ட் 3 முடிஞ்சிருக்கு. அப்புறம் டெஸ்ட் 2 ஸ்டார்ட் ஆயிருக்கு மறுபடியும் 2 1 3. அப்புறம் டெஸ்ட் 1 மறுபடியும் வந்திருக்கு. அப்புறம் டெஸ்ட் 2 பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்திருக்கு. சரிங்களா? இந்த த்ரெட் வந்து எப்படி ரன் ஆகும் அப்படின்னா நம்ம சிபியோட கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி தான். த்ரெட் எல்லாமே நம்மளோட சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி தான் த்ரெட் அலகேட் ஆகும். த்ரெட்ஸ் எல்லாமே சிஸ்டம் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் த்ரெட்ஸ். ஸோ இதுக்கான அவுட்புட் ஒவ்வொரு தடவை அன்பிரடிக்டபிளாக தான் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் வரும், இதுதான் லாஸ்ட் வரும்னு சொல்லவே முடியாது. எப்படின்னா இதே மாதிரி தான் இந்த க்ரோமில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான். இதில் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் எனக்கு ஃபஸ்ட்டு லோட் ஆனது என்னென்னா டெலிகிராம். சரிங்களா? அதுக்கப்புறம் டிக்கோரா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் இதாக இருக்குது. அப்புறம் ஒரு அப்ளிகேஷன், அப்புறம் ஷீட் வந்திருக்கு. ஷீட்டுக்கு அப்புறம் இன்னும் இது சுற்றிட்டே இருக்கா. இப்போ ஜிமெயில் வந்திருக்கு. இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இப்போ மறுபடியும் இதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு இது எந்த ஆர்டரில் வரும் அப்படின்னா எனக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்பயும் ஃபஸ்ட்டு டெலிகிராம் வந்துருச்சு, ரெண்டாவது டிக்கோரா வந்திருக்கு, மூணாவது என்ன வரப்போகுது ஹாட்ஸ்டார், ஷீட்ஸு, அப்புறம் ஜிமெயில் இப்போ தான் வந்திருக்கு. ட்ரைவ் நான் வரல, இது ரெண்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. ட்ரைவ் வந்துருச்சு, கடைசியாக டாக்குமெண்ட். சரிங்களா? இது மாதிரி தான் எனக்கு இந்த த்ரெட் தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும்லாம் கிடையாது. அந்த த்ரெட்கான ப்ராசஸை பொறுத்து தான் அது அதோட ப்ராசஸ் அந்த டைமில் எவ்வளோ த்ரெட் எந்த ஸ்பீடாக ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு இது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இது கிடைக்கும். சரிங்களா? ஸோ த்ரெட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு தடவையும் ரிசல்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி தான் வரும், இப்படி தான் போகுன்றதெல்லாம் சொல்லவே முடியாது. எப்படி சொல்கிறேன்னு நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான். திடீர்னு இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணுவோம், சீக்கிரம் வந்துடும். சப்போஸ் ஒரு சில டைமில் லேட் ஆகலாம். விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுவோம், டக்குன்னு வரலாம், ஒரு டைம் லேட் ஆகலாம். அதே மாதிரி தான் நோட் பேட் எல்லாமே அதே மாதிரி தான். ஓப்பன் பண்ணலாம், ஓப்பன் பண்ணும்போது ஸ்பீடாக வருமா வராதான்றலாம் நம்ம கையில் கிடையாது. அந்த டைமில் அதுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு ஸ்பீடாக வரதும் ஸ்பீடாக வராமல் போகிறதும். சரிங்களா? த்ரெட்டு அப்புறம் பார்த்தீங்களா அந்த இந்த நேம் வரல பார்த்தீங்களா, கரண்ட் த்ரெட் டாட் நேம் அப்படின்ற பேரே அதில் இல்லை. அது ஃபுல்லாக எம்டியாக தானே இருக்குது. டெஸ்ட் 1 ஸ்டார்டர்னு வருது, ஆனால் அதுக்கான பேர் வரல. டெஸ்ட் 2 ஸ்டார்டர்னு வருது, அதுக்கான பேர் வரல. டெஸ்ட் 3 ஸ்டார்டர்னு வருது, அதுக்கான பேர் வரல இல்லை. சரியா? இப்போ அவங்களுக்குன்னு தனித்தனியாக ஒரு பேர் கொடுப்போம். இப்போ நான் ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் ஒரு பேர் கொடுக்க போகிறேன். என்னென்னா T1 டாட் நேம். T1க்கு ஒரு பேர் கொடுக்க போகிறேன். T1க்கு என்ன பேர் கொடுக்க போகிறேன்னா ஆல்ஃபா அப்படின்ற பேர் கொடுக்க போகிறேன். T2க்கு என்ன பேர் கொடுக்க போகிறேன்னா பீட்டா அப்படின்ற பேர் கொடுக்க போகிறேன். T3க்கு வந்து டெல்டா அப்படின்ற பேர் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பேர் இருக்கும். இந்த த்ரெட் 1 இந்த இடத்துல ஆல்ஃபா அப்படின்ற பேர் இருக்கும், இந்த இடத்துல பீட்டா அப்படின்ற பேர் இருக்கும், இந்த இடத்துல டெல்டா அப்படின்ற பேர் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆல்ஃபா, அப்புறம் பீட்டா, அப்புறம் டெல்டா. கரெக்டாக இருக்கா? இந்த த்ரெட்டோட ரிசல்ட் ஒவ்வொரு தடவையும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அந்தளவுக்குலாம் யோசிக்காதீங்க. இதான் த்ரெட்டு. அப்புறம் டெலிகேட்டை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த டெலிகேட் பார்க்கும்போது சொல்லியிருந்தேன் த்ரெட் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. சரிங்களா? இப்போ இதில் க்ரோமே வச்சுப்போமே கன்சிடர் பண்ணுவோம். நம்ம க்ரோமே கன்சிடர் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ நான் வந்து என்னன்னா க்ரோமே கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த க்ரோமே நான் கன்சிடர் பண்ணும்போது க்ரோமில் வந்து ஒரு சில இது எப்படின்னா ட்ரைவு இதெல்லாம் வந்து கூகுளோட ப்ராடக்ட். ஓகேவா? இது கூகுள் ப்ராடக்ட்லாம் வேறு ப்ராடக்ட்டும் இருக்குல்ல. இது ஸ்ப்ரெட்ஷீட்டு கூகுளோட ப்ராடக்ட், நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல டெலிகிராம் இருக்குது. அப்புறம் இப்போ நான் வேறு ஏதாவது ஓப்பன் பண்ண போகிறேன். வேறு ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெட் பஸ் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெட் பஸ் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து வேற ஒரு ப்ராடக்ட்டு. சரிங்களா? இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ளிப்கார்ட் வந்து வேறு ஒரு ப்ராடக்ட்டு. சரிங்களா? ஃப்ளிப்கார்ட் வந்து வேறு ஒரு ப்ராடக்ட், வேறு ஒரு ஆர்கனைசேஷனோட ப்ராடக்ட். இப்போது நான் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற இடம் எங்கே? இது எல்லாமே வேற ஒருத்தரோட ப்ராடக்ட்டு, ஆனால் யூஸ் பண்ணுற இடம் வேற ஒரு ப்ராடக்ட். நான் வந்து க்ரோமில் வந்து வேற ஒரு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, க்ரோமில் வந்து இப்போ நான் ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், க்ரோமில் வந்து நான் ரெட் பஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. சரியா? இப்படி இருக்கும்போது இப்போ சப்போஸ் என்கிட்ட எப்படின்னா என்ன க்ரோம்க்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டோட டேட்டாவோ போயிடலாம், இல்லை ஃப்ளிப்கார்ட் வந்து க்ரோமோட டேட்டா எடுத்துட்டாலோ, இல்லை ரெட் பஸ்ஸோட டேட்டா க்ரோம்க்கு போனாலோ, க்ரோமோட டேட்டா ரெட் பஸ் எடுத்தாலோ இது தானே. ஸோ எல்லாமே எனக்கு வரும்போது ஒரு த்ரெட், இது ஒரு த்ரெட்டாக வருது, இது ஒரு த்ரெட்டை நான் யூஸ் பண்ணுறேன். அந்த த்ரெட்டு சேஃப்டி அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, த்ரெட்டை நான் சேஃப் பண்ணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுக்காக என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டெலிகேட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? டெலிகேட்ஸ் யூஸ் டு த்ரெட் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நியூ
சாரி, அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூ த்ரெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இங்கே த்ரெட்ன்றது என்னன்னா கிளாஸு, ஓகேவா? த்ரெட் வந்து கிளாஸு. ஆனால் த்ரெட் ஸ்டார்ட் வந்து என்னது, அங்கே என்ன போட்டிருக்கு, டெலிகேட். இங்கே இருக்குது தெரியுதா, த்ரெட் வந்து டெலிகேட். சரி, த்ரெட் ஸ்டார்ட் வந்து ஒரு டெலிகேட். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு த்ரெட்டில் பைண்ட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டெலிகேட்டில் பைண்ட் பண்ணுறேன், அப்புறம் டெலிகேட்டை த்ரெட்டில் பைண்ட் பண்ணுறேன், அப்புறம் காஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோம், டெலிகேட்டில் பைண்ட் பண்ணுறோம். ஸோ டெலிகேட்டை தூக்கிட்டு போயிட்டு த்ரெட்டில் பைண்ட் பண்ணுறோம், த்ரெட்டை நான் கால் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்னன்னா இந்த இடத்துல த்ரெட் சேஃபாக இருக்குமா, ரெண்டு பக்கமும் சேஃப், ரெண்டு பேருக்குமே சேஃப். ஃப்ளிப்கார்ட்டுக்கும் சேஃபு, ரெட்பஸ்க்கும் சேஃபு, அதே மாதிரி குரோமுக்கும் சேஃபு. மற்றவங்களுக்கு எந்த டேட்டாவும் போகிறதில்ல. ஒரு டேப்லேருந்து இன்னொரு டேட்டா, ஒரு டேப்ல இருக்க டேட்டா இன்னொரு டேப்க்கு ஷேர் ஆக போகிறதில்ல. சரியா? இந்த மாதிரி டேட்டாஸை செக்யூராக வச்சுக்கிறதுக்கு இது ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். அப்படியே ஆக்சுவலாக எதுக்கு நினச்சிக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். சரியா? கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக இதை நான் சொல்கிறேன். இது ஒன்றும் ஆக்சுவலாக இது அப்படியெல்லாம் இது இருக்க போகிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், சரிங்களா? அண்ட் தென் இது த்ரெட்டில் இதே மாதிரி ஒன்று. த்ரெட் நிறைய உள்ள த்ரெட் வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட், சின்னதாகவும் கிடையாது. த்ரெட் வந்து இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி பெரிய டாபிக் தான். அது சின்ன டாபிக்லாம் இல்லை. இதில் ஃபுல்லாக பார்க்க முடியலனாலும் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், இன்னும் ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பற்றிலாம் பார்க்கலாம். சரிங்களா? த்ரெட் பற்றி மல்டி த்ரெட்டிங் இப்படி ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரே ஒரு வேலையை ஒருத்தருக்கே கொடுக்காம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துறோம். இப்படி எல்லாருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு வேலை வந்து ஸ்மூத்தாக இருக்க போது, என்னோடய ஒர்க் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ எனக்கு டைம் காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி பிரச்சனை வரப்போகிறதில்ல. சரிங்களா? அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது. ஓகேவா? இதுதான் மல்டி த்ரெடிங்கோட ஃபர்ஸ்ட் பர்பஸ். எனக்கு எல்லா ஒர்க்கும் லைக் இங்கே போட்டிருக்கோம்ல, இதுதான். எல்லா வேலையும் ஒருத்தரே செய்யாமல் அந்த ஒருத்தரை வந்து எல்லாம் பிரித்து கொடுத்துட்றாரு. பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு திரும்பி கொண்டு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இதுதான் என்ன சொல்கிறது, மல்டி த்ரெடிங். ஓகேவா?